இந்த திருவிழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்திருக்கும் ஜனகாம்பாள் குடும்பம் இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மச்சான் டேய் கையிலுக்கு போட்டியா சூப்பர்ல. அப்ப வா போலாம். நான் வேணா நீ குடும்பத்தோட இருக்கடா. நான் பொண்ணு பாக்குற போட்டியில இறங்கிருக்கேன். நீ இப்படியே பேசிட்டே இரு, நான் போறேன். இந்த திருவிழா முடியறதுக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்த போட்டியில அந்த குடும்பத்தை மண்ணகவ வைக்கிறேன். ஹாய். சொல்லுங்கம்மா. எதுக்குங்க இந்த போட்டியெல்லாம்? எல்லாம் ஒரு சந்தோஷத்துக்காக பண்றதானம்மா. கலந்துக்குங்கம்மா, உங்க குடும்பம் தான் ஜெயிக்கும். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கயிறிழுக்கும் போட்டி இப்பொழுது தொடங்குகிறது. தோக்குறதுக்குன்னு அளவு எடுத்து செஞ்ச மாதிரி இருக்காங்க பாரு. மாமா கலக்குறோம் மாமா. இடுங்கயா. நல்லா இழுங்க ஜானு, இழு ஜானு. பாத்து பசங்க இழு. அக்கா எல்லாம் போச்சுக்கா. ஜனாமா குடும்பம் தோக்க போகுது. சிபி இழு இழு, விட்டுறாத. வந்து இழு. பாத்து மாமா இல்ல மாமா. அப்பா, இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரிய போராட்டமாவே இருக்கேன். அப்பா நல்ல வேலை யாரும் இல்ல. எந்த பக்கம் வருவான்னு தெரியல. சிபி சார். இவளா? இவங்க என்ன பண்றா? என்ன எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒளிஞ்சுக்கலையே, சும்மா ஒதுங்கி நிக்கிறேன். ஒதுங்கி நிக்கிறீங்களா? அப்போ சாம கூப்பிடட்டுமா? ஏய் வேணாம், நான் ஒளிஞ்சுதான் இருக்கேன். சாம் கிட்டயும் வெண்பா கிட்டயும் என்ன மாட்டி விட்டாதா ப்ளீஸ். அவங்க தொல்லை தாங்க முடியல. மாட்டி விடாம இருந்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன வேணும் சொல்லு. அத நான் அப்புறம் கேக்குறேன். பேபி. ஐயோ இவன் வந்துட்டானா? பேபி. ஏய் இத பாரு, என்ன மாட்டி விட்டு பழி வாங்கிறாத. அம்மா சொல்றேன்ல, விட்டுற கூடாது. போ. மா எனக்கு தெரியாதுமா. ஜானு நான் எப்படி ஜானு? சிபி, நீ இந்த போட்டியில கலந்துக்கிற, உன்னால கண்டிப்பா இதுல ஜெயிக்க முடியும். களம் ஒண்ணுது, இறங்கி ஆடு. நான் அப்புறம் என்ன, ஜனாமாவே சொல்லிட்டாங்கல்ல, கலக்க வேண்டியதானே. நான் எப்படி? இங்க பாரு மச்சான், இது பெரிய கௌரவ பிரச்சனைடா. உன்னை மொத்த ஊரு சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மண்ண கவிராதரா மாப்பிள. வாயா வாயா, இன்னைக்கு ஆட்டம் களை கட்ட போகுது. ஏய் பெருமாள் இறங்குங்கடா. வாடா. மல்யுத்த வீரர் பெருமாள் எத்தனை பேர் வந்தாலும் அசால்ட்டாக தூக்கி கொண்டிருக்கிறார். யாரு எந்த சைடு வந்து காலை பிடிச்சாலும், எந்த பிடி போட்டாலும் பெருமாளிடம் வேலையாகவில்லை. அசால்ட்டாக தூக்கி அடிக்கிறார். பெருமாள் வெற்றி அடைகிறார். இப்பொழுது ஜனகாம்பாள் பேரன் சிபி பெருமாளுடன் மோத வருகிறார்.
யாரும் இல்லையா? வா வாடா மோதி பார்க்கலாம். சிபி சிபி சார் சிபி நீ தாண்டா ஜெயிப்ப விட்டுறாத. வா மச்சான்.